சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். என்னன்னா பீட்ரூட் போண்டா தான் போட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். பீட்ரூட் ஒரு 2 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3ஐயும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நான் 1 பச்சை மிளகாய் தான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை மல்லித்தலை 2மே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே இது பஜ்ஜி மாவுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கலருக்காக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குவோம். நம்ம பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா மாதிரி ஊற்றிட்டு நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி இதில் ரெடி பண்ணி இதில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக பஜ்ஜி மாவு பதத்தில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் போண்டா போடுறதுக்கு மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுடலாம். வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். வெங்காயம், உப்பு தேவையான அளவு. நம்ம பஜ்ஜி மாவுக்கும் உப்பு போட்டுட்டோம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம்ல 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் அரிசி மாவு, அதில் 1 டீஸ்பூன் பஜ்ஜி மாவுக்கு போட்டோம். இன்னும் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே பால் மாதிரி ஊற்றி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா பீட்ரூட் மசாலா எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி உருண்டையாக ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பஜ்ஜி மாவு, இதில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதா போண்டாவா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, பீட்ரூட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னியோட, கார சட்னியோட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னா, இப்போது பீட்ரூட்டை நார்மலாக பொரியல் பண்ணி சாப்பிடுவோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி போண்டா சாப்பிடும்போது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உள்ள இந்த மாதிரி கலராக இருக்கும்போது இந்த மாதிரி காமிச்சாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.